ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் லிவின். என்னுடைய ஸ்கிரிப்ட், டைரக்ஷன் அண்ட் எடிட்டிங் இது மூணையுமே ஆல்ஃப்ரட் ராஜேஷ்குமார் தான் பண்ணியிருக்காரு. அதாவது லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஆப்ஸ்டக்கில் எப்படி ஓவர் கம் பண்ணால் அதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன சப்போர்ட்டிங்காக இருந்தது அப்படின்றத பற்றி தான் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வரக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய ஸ்கிரிப்ட் வைஸாகவே அதனுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கும் அதனுடைய ஸ்க்ரீன் பிளேவுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேட்சிங் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த பாயிண்ட்னாலேயே வந்து இது சரியாக கன்வே ஆகலையோ அப்படின்னு வந்து ஸோ அதனாலே இதனுடைய ஸ்கிரிப்டுக்கு 2.5 அவுட் ஆஃப் 5 அண்ட் இதனுடைய டைரெக்ஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய இடங்கள் தோணுச்சு. அவங்க நிறைய சீன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக they'll get a 3 அவுட் ஆஃப் 5 அண்ட் எடிட்டிங் அஃப்கோர்ஸ் அவரே தான் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்க்குமே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஹீல் கெட் அ 3 அவுட் ஆஃப் 5 அண்ட் இதனுடைய ஆக்டர்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா விஜய், மயூரி அவங்களோட இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு உண்மையாகவே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதனால they'll get a 3 அவுட் ஆஃப் 5 அண்டு அதை தாண்டி இதனுடைய சினிமாட்டோகிராஃபி இதுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். டான் ஃப்ரான்சிஸ் அவர் தான் இதனுடைய சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அந்த குறிப்பாக ஒரு இடத்துல வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூமெண்ட்டில் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபிக்கு they'll get a 4 அவுட் ஆஃப் 5 அண்ட் இதனுடைய மியூசிக், இவருடைய மியூசிக் வந்து இமாம் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன தேவையோ அதை அவர் கரெக்டாக கொடுத்துருந்ததுனால மேபி ஒரு மீட்டருக்கு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாத அளவுக்கு அவருடைய மியூசிக் இருந்தது. ஸோ அதுக்கு they'll get a 3.5 அவுட் ஆஃப் 5 அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இதனுடைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப மேலோட்டமாக எழுதின மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதனுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்றது எங்கள் ஜூரிஸ்க்கு தோணுன ஒரு ஒப்பீனியன். ஸோ டயலாக்ஸ்க்கு they'll get a 2.5 அவுட் ஆஃப் 5. ஸோ மொத்தமாக இந்த லிவின் நம்மளுடைய திரைப்பட்டகம் ஜூரிஸ் மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 21.5 அவுட் ஆஃப் 35. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஷார்ட் ஃபிலிமோட உங்களை வந்து சந்திக்கிறதுல இருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் விக்னேஷ் மற்றும் திரைப்பட்டகம் டீம். தேங்க்யூ.